நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. மாவட்ட நீதிமன்ற பணிக்கான அந்த எழுத்து தேர்வு முடிந்து முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வந்து நடைபெற்றது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:8 அப்படிங்கிற ரேஷியோல தான் ஆவரேஜா வந்து கூப்பிட்டுருந்தாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு. 1:5 அப்படிங்கிற ரேஷியோல கூப்பிடல, 1:8 அண்டு 1:9 அப்படிங்கிற ரேஷியோல ஒவ்வொரு ஜேர்னலோட வேக்கன்சியை பொறுத்து இதை வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து 100% வந்து பர்சன்ட் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. மீதி பேலன்ஸ் ஒரு 60% வந்து கலந்துக்கிறாங்க. அந்த 60%ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு மற்றும் மிஸ்டேக், அப்ளிகேஷன் மிஸ்டேக் வந்து அதிகமாக வந்து இருக்குது. செகண்ட் பேஜ் வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 60%ல கலந்துக்கிட்டவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனே தப்பாக இருந்திருக்கு. டாக்குமெண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தவங்களே தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அது கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆக வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு கொடுத்தவங்கள வந்து இதுல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சைக்கிள் ஓட்ட தெரியல அப்படின்னா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுல சிலர் வந்து கழிவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் கிரேஜுவேட் சர்டிஃபிகேட்டு, தமிழ் வழி சான்றிதழ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொடுக்காம அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க. அதை வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறல. அதனால அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு வந்து கம்மியாகும். பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாக எடுத்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டியில வாய்ப்பு கம்மியாயிரும். இதாங்க ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு யூடியூப் சேனலும் காரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாவே ஓனா உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் தவறு இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இரவு பகல் பாராமல் நிறைய பேருக்கு வந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டு கொடுத்தோம். நிறைய பேருக்கு எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக துல்லியமாக நாங்கள் அப்ளை பண்ணோம். அது மாதிரி எந்த மாவட்டத்துக்கு அவங்க அப்ளை பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக அவங்களுக்கு நாங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தோம். அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்தாங்க, அவசரப்படலை, பொறுமையாக இருந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணாங்க. சரிங்களா? அதாவது வெளியில போயிட்டு சரியான ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்றதுக்கான நாலேஜ் இல்லாத இடத்துல போய் பதிஞ்சு தங்களோட வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு சாம்பிள் தான் பாருங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா ஆனா பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாத்தி கூட அப்ளை பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தப்பு தவறா அப்ளை பண்ணிடுறாங்க. சரிங்களா? குரூப் 4 இருக்கும் பாத்தீங்களா? இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி போராட்டத்துக்குலாம் போகாதீங்க. உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதாவது ஃபுல்லா நான் போனா டிஎன்பிசி குரூப் 4ல தான் போவேன் அப்படிங்கிற மனநிலையை தயவுசெய்து விட்டுருங்க. வேற எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கு, வேற எதுல போய் நம்ம ஈஸியா வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்பை வாங்குவோம் அப்படிங்கறத அந்த வழியை பாருங்க. ஒரே வழியை யூஸ் பண்ணாதீங்க. எஸ்எஸ்சி இருக்கு, ரயில்வே இருக்கு, மற்ற எத்தனையோ டிபார்ட்மெண்ட் எல்லாம் கால்ஃபர் பண்றாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வணிக வரி, விற்பனை வரி தீர்ப்பாயம்லாம் இன்டர்வியூலாம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இது இருக்கு, கால்ஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஜாப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஒரே லைன்ல நான் போனா டிஎன்பிசி மூலமா தான் போவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படும். பார்த்து, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பொய் சொல்ல விரும்பல. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டியூட் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா நான் எல்லா இன்ஸ்டியூட்டும் குறை சொல்லல. நிறைய பேர் சேவை மனப்பான்மையில இருக்கிறாங்க. சரியா? ஒரு கிராமத்துல உள்ளவங்களுக்கு சரியான கல்வி கிடைக்காது, வழிகாட்டல் கிடைக்காது அப்படிங்கிற இதுல நிறைய இன்ஸ்டியூட் வந்து இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டை நான் எப்பயுமே குறை சொல்ல மாட்டேன், சேவையின் அடிப்படையில். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்ளை லாபம் சம்பாதிக்கும் ஆசையில நிறைய இன்ஸ்டியூட் வந்துருச்சு. அதே மாதிரி கொள்ளை லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில நிறைய யூடியூப் சேனலும் வந்துருச்சு. சரிங்களா? அதை நான் பல முறை சேனல்ல சொல்லிட்டேன். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், டிஎன்பிஎஸ்சியை நம்பி முக்காடு போடாதீங்க. பழைய வீடியோவில் பாருங்க, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரிங்களா? நீதிமன்ற பணி வந்து உங்களுக்கு ஓரளவு மெரிட்ல தான் இருக்கும். நல்லா படிச்சிங்க, ஸ்கூல் பக்கம் படிச்சிங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்குறாங்களா? கேட்கவே மாட்டாங்க. நல்லா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்பாங்க.
அந்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க, நல்ல கைடன்ஸோட ஈஸியா நீங்க நீதிமன்ற பணிக்கு வந்து வேலைக்கு போயிடலாம். நான் போனா டிஎன்பிசில தான் போவேன் அப்படின்னா கடைசி நிறைய சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா போட்டியாளர் அதிகம் அப்படிங்கறனால அவங்க அவுட் ஆஃப் இப்ப மட்டும் அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லைங்களா, அப்ப இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் எடுப்பாங்க. சரிங்களா, இப்ப மட்டும்தான் அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் கிடையாது. அப்ப ஆரம்பத்துல இருந்தே அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் தான் நிறைய இது வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா, அதனால எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு, கதை கதையா சொல்றாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் மூலமா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டையும் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க. எந்தெந்த இன்ஸ்டியூட்ல எவ்வளவு போட்டியாளரை கூட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்க, அந்த போட்டியாளர் நம்ம வேலை பணியை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறது தான் அவங்க திங்க் பண்றாங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த குரூப் 4ஓட கடினத்தன்மை. சரிங்களா, அதனால நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா, நீங்க தவறெல்லாம் நம்ம மேலதான். நாம எப்ப கரெக்டா இருந்தோமோ, நாம கரெக்டா இருந்தான்னா மத்த எல்லாமே கரெக்டா இருக்கும். நாம குறுக்கு வழியையும் நாம சரியா சிந்தித்து செயல்படாதனாலையும், ஒரு நாள் சிந்தித்து செயல்படாதனாலையும், சரிங்களா, அதோட விளைவுதான் இது. அதனால அடுத்து வேற கூடிய விரைவில் அடுத்து ஒரு நோட்டிபிகேஷன் வரக்குள்ளையும் உட்காந்து புக்கை எடுத்து படிங்க. மொபைல்ல அதிக டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, இன்னும் படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அந்த படிப்பு வந்து என்னைக்கு வீணாகாது. எத்தனையோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட், இப்ப பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல எல்லாம் ஆள் எடுக்க எவ்வளவு பேர். இந்த ரயில்வே எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியானது. இந்த ரயில்வே எக்ஸாம்லாம் டிடி எக்ஸாமுக்குலாம் வந்திருக்குது. கடந்த முறை என்டிபிசிக்குள்ள எக்ஸாம் நடந்துச்சு, இப்போ வந்து நடக்குது. இதுக்கடுத்து குரூப் டி நடக்குது. இந்த மாதிரி ஷார்ட் பீரியட்ல நம்ம வேலை வாய்ப்பை நம்ம தமிழ்நாட்டிலேயே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு போயிடலாம். நான் போனா டிஎன்பிசில தான் போவேன் அப்படின்னா அதை உங்களை வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. எங்களால் இவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்தடுத்து நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்க. அது மாதிரி 2-3 சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சேவை கொடுக்குற சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இருக்கிற சேனல்லாம் ஃபேக்கா பொய்யா சொல்ற சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அது மாதிரி டெலகிராம் குரூப்பு அது இதெல்லாம் போய் நிறைய ஜாயின் பண்ணாதீங்க. புக் எடுத்து உட்காந்து படிங்க. எந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், பக்கத்தில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிந்திச்சு அப்ளை பண்ணி பாஸ் பண்றதுக்கான வழியை வந்து பாருங்க. நன்றி.